திவ்யாவோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க ஆக்டிவிட்டி ரூம் உள்ள போன உடனே லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க போல இருக்கு. நான் ஒரு நிமிஷம் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். உடனே பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, என்ன லிப்ஸ்டிக் கொண்டு வந்தீங்களா மைக் பவுச்சில் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ ஆமாம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை பண்ண சொன்னாங்க. ஊதி ஊதி பாலை தூக்கி கப்பில் போடணும், கப்பை தொங்க விட்டுருக்கோம். அது ஸோ அந்த பாலை தூக்கி போட்டாங்க. போட்டு 3 பால்ஸ் போடணும், 3 பால்ஸையும் போட்டு முடிச்சிட்டாங்க. உடனே பிக் பாஸ் கேட்குறாரு, 3 பால் என்னது இவ்வளோ போட்டால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே என்னது பிக் பாஸ் லிப்ஸ்டிக்கா இல்லை பாலா அப்படின்ன உடனே இல்லை லிப்ஸ்டிக்கை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே சாரி பிக் பாஸ் இனிமேல் நான் கொண்டே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு, சரி இப்போ தோப்பு கர்ணம் போடுங்க அப்படின்னோடனே ஒரு 5 தோப்பு கர்ணம் போடுறாங்க. உடனே இது வந்து ஷோக்கு, இப்போ அடுத்து எனக்கு போடுங்க ஒரு 5 பிக் பாஸ் அப்படின்னு. உடனே வந்து திருப்பி 5 தோப்பு கர்ணம் வந்து திவ்யா போடுறாங்க. இந்த ரணக்காலத்தில் இந்த கிளுகிழுப்பு தேவையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிக் பாஸ் பண்ணதை பார்த்தா. அவர் எப்படா சான்ஸ் கிடைக்கும், இவ தனியாக கிடைப்பா அமுக்கலாங்கிற மாதிரி தான் இருப்பார் போல இருக்குது. அதனால் பிடிச்சி வச்சு தண்டனையை செய்ய வச்சு அந்த தோப்புக்கண்ணை போட வச்சு அவர் நல்லா ரசித்து திருப்பி அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் பாவம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் இது பிக் பாஸுக்கு தேவையானு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.